திஸ் வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிஸ்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. நீங்கள் டெய்லியும் 5 மினிட்ஸ் அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு மந்த்லி 5000 10,000 வரை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மறக்காம டிஸ்கவுண்ட் நம்பர் தொடர்பு கொள்ளி இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க. இப்ப நாங்க பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் எந்த சார்ஜர் யூஸ் பண்ணால் உங்கள் ஃபோன் ரிப்பேர் ஆகும் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எந்த சார்ஜர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் 40 வாட்ஸ், இது பார்த்தீங்கன்னா மோட்டோ G60, இது 20 வாட்ஸ், இது 18 வாட் சார்ஜர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த சார்ஜர் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் உள்ள போர்டில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது எவ்வளோ சார்ஜர் வேணுமோ அது கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொடுத்தா எடுத்துக்கும். இப்போ ஆம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கரண்ட் சொர ஆம்பிள் பார்த்தீங்கன்னா நேராக சொரணிங்க அப்படின்னா அது ஒன்றும் ஆகாது. ஏன்னா உள்ளே ஒரு மீட்டர் இருக்கும், அது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம இன்ஜினியர் டேக்ஸ் அவரே சொல்லியிருக்காரு எதுவும் ஆகாது அப்படின்னு. அதனால் நீங்கள் எந்த சார்ஜர் வேணால் பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதேமாதிரி எதாச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சார்ஜர் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் மொபைலை 10% கீழே இறங்க விடாதீங்க. அதே மாதிரி 95% மேலே ஏற விடாதீங்க. ஏன்னா எமௌண்ட்டு ஃபுல் பண்ணிக்காங்க. ஆனால் நீங்கள் 10% கீழே சார்ஜை குறைச்சி போட்டிங்க அப்படின்னா அது பின்னாடி உங்களுக்கு சார்ஜ் ஏறும்போது ஃபுல்லாக டைம் எடுக்கும். அதனால உங்களுக்கு பேட்ரி லீக்கேஜ் ஆகும். பிரியா மொபைலில் அது மாதிரி தான் ஆச்சு. நான் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி ஓரளவு மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஃபோன் பழையபடி நார்மல் ஆச்சு. இதே உங்களுக்கு பேட்ரி கொஞ்சம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சீக்கிரம் காலையில் வர மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா பேட்ரி சேர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தரும். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாட்டா, பை பாய், see you. இப்போ இது பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம்மர் போட்டுங்கிறாங்க, ஆனால் எதுவுமே ஆகலை. ட்ரிம்மர் சார்ஜ் ஆகுது அப்படின்னா இது எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதனால் அது ஒன்றும் பண்ணாது. ஓகேங்களா? அவ்வளோதான்.